நேயர்கள் அனைவருக்கும் இனிமையான சந்தோஷமான வணக்கம். மற்றும் ஒரு சங்க பலகையின் ஒரு அங்கமாகிய சந்திப்பு நிகழ்ச்சியின் வாயிலாக இன்றைய தினத்திலும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. எங்களுடைய சந்திப்பு நிகழ்ச்சியின் வாயிலாக எங்களுடைய பிரதேசத்தில் இருக்கின்ற அதாவது இலக்கியத்துறை சார்ந்தும் எழுத்துத்துறை சார்ந்தும் இருப்பவர்களை பல எழுத்தாளர்கள் இலக்கியவாதிகளை உங்களிடத்தை அறிமுகப்படுத்தி வைப்பதும் அது மாத்திரமல்லாமல் அவர்கள் சார்ந்த சிறியதொரு நேர்காணல் பகுதியாகவும் தான் இப்பகுதி அமைந்து வருகின்றது. அந்த வகையில் பல நாட்களாக எங்களுடைய பிரதேசம் மாத்திரமல்லாமல் அயல் பிரதேசங்கள் புலம்பெயர் தேசங்களில் இருந்து வருகை தந்தவர்களை கூட எங்களுடைய நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களுக்காக அறிமுகப்படுத்தி வைத்திருக்கின்றோம். அந்த வகையில் இன்றைய நாள் எங்களுடைய நிகழ்ச்சியின் வாயிலாக எங்களுடைய அயல் நாடாகிய இந்தியாவிலே குறிப்பாக தமிழ்நாட்டில் இருந்து வருகை தந்திருக்கக்கூடிய ஒரு கலைத்துறை சார்ந்து பிரபலமாக இருக்கக்கூடிய ஒரு நபரை தான் எங்களுடைய நிகழ்ச்சியின் வாயிலாக நானும் உங்களிடத்தை அறிமுகப்படுத்தி வைக்க போகின்றேன். தமிழ் இந்திய மொழிகள் மற்றும் கிராமிய கலைகள் பீடம் காந்தி கிராமிய நிகர்நிலை பல்கலைக்கழகத்தினுடைய பீடாதிபதி பேராசிரியர் முத்தையா அவர்கள் தான் இன்றைய நாளில் எங்களுடைய நிகழ்ச்சியின் வாயிலாக இணைந்து கொண்டிருக்கின்றார். அவரை நிகழ்ச்சியின் ஊடாக உள்ளிருத்துக் கொள்ளலாம். வணக்கம் சார். வணக்கம். நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை எங்களுடைய நேர்களுக்காக அறிமுகப்படுத்தி வைப்பதில் மிக்க சந்தோஷமா இருக்கின்றது. ஒரே ஒரு சின்ன ஒரு விடயத்தில் இருந்தா உங்களை நான் எங்களுடைய நேர்களுக்காக அறிமுகப்படுத்தி வைத்திருக்கின்றேன் சார். கூறுங்கள், நீங்க எப்படி இருக்கிறீங்க? ரொம்ப நல்லா இருக்கிறேன். தொடக்கமாக டான் டிவி டான் தொலைக்காட்சி சங்கப்பலகை நேயர்களுக்கு தமிழ் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நிச்சயமாக சார். நீங்க அதாவது காந்தி கிராமிய நிகர்நிலை பல்கலைக்கழகத்தினுடைய பீடாதிபதியாக செயல்பட்டு கொண்டு இருக்கின்றீர்கள் சார். அந்த ஒரு பயணம் உங்களுக்கு எவ்வாறாக இருக்கின்றது? காந்தி கிராமிய நிகர்நிலை பல்கலைக்கழகம் தமிழ்நாட்டிலே அமைந்திருக்கின்ற ஒரு மத்திய அரசினுடைய பல்கலைக்கழகம். மத்திய கல்வி அமைச்சகத்தினுடைய நிதி ஆதாரத்துடன் செயல்படக்கூடிய ஒரு பல்கலைக்கழகம். குறிப்பாக காந்தி கிராமம் என்ற பெயர் ஏன் வந்தது என்றால், காந்தியடிகள் சுதந்திர போராட்ட காலத்தில் மதுரை வந்த பொழுது அங்கிருந்த மக்கள் அவரை காண வேண்டும், அவரை தரிசிக்க வேண்டும் என்பதற்காக அந்த ரயிலை நிறுத்தி அங்கே காந்தியை தரிசித்திருக்கின்றார்கள். இந்த காந்தி நின்ற இடம், காந்தி வந்த இடம் என்ற அடிப்படையிலே காந்தி கிராமம் என்ற கிராமம் ஊர் உருவாகியது. அதற்கு பின்னால் காந்தியடிகளுடைய சுதந்திர போராட்டத்திலே பங்கு கொண்ட டாக்டர் ஜி ராமச்சந்திரன், அவருடைய துணைவியார் அவர்கள் சவுந்தரமாமா அவர்கள் இருவரும் இணைந்து ஒரு கிராமத்திலே கிராம வளர்ச்சி திட்டங்களை தீட்டுவதற்காக அல்லது கிராம மக்களுக்கு பணி செய்வதற்காக ஒரு பயிற்சி நிறுவனத்தை தொடங்க வேண்டும் என்று அந்த காந்தி கிராம நிறுவனம் என்ற ஒன்றை தொடங்கினார்கள். அது பின்னாளிலே பல்கலைக்கழக நிதி நல்கையுடன் அது நிகர்நிலை பல்கலைக்கழகமாக மாறியது. எங்களுடைய நிகழ்நிலை பல்கலைக்கழகத்திலே குறிப்பாக கிராம முன்னேற்றம், ரூரல் டெவலப்மெண்ட், ரூரல் சோசியாலஜி, ரூரல் எக்கனாமிக்ஸ், ரூரல் எக்ஸ்டென்ஷன் என்ற அடிப்படையிலே பாடங்கள் அங்கே கற்றுக் கொடுக்கப்படுகின்றன. அது மட்டுமல்லாமல் பிஏ, பிஎஸ்சி, எம்ஏ, எம்டெக், எம்ஃபில், என்ஜினியரிங் போன்ற படிப்புகளும் அங்கே கற்றுத்தரப்படுகின்றன. குறிப்பாக எங்களுடைய பல்கலைக்கழகம் கிராமங்களுக்கு சென்று, மாணவர்கள் கிராமங்களுக்கு செல்வார்கள், அங்கு தங்கி இருந்து கிராம மக்களுக்கு தேவையான தேவைகளை செய்து தருவார்கள். அவருடைய குறைகளை கண்டறிந்து அரசுக்கு அதை அறிக்கையாக தயார் செய்து கொடுப்பார்கள். அந்த இடத்தில் கிராமத்துக்கும் இளைய சமுதாயம், அதாவது மாணவர்களுக்குமான ஒரு புரிதலை ஏற்படுத்துவதற்காக தொடர்ந்து பல்கலைக்கழகம் செயல்பட்டு கொண்டு வருகின்றது. எங்களுடைய பல்கலைக்கழகத்தினுடைய வேந்தராக மருத்துவர் KM அண்ணாமலை அவர்கள் இருக்கின்றார். என்னுடைய பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தராக பேராசிரியர் N பஞ்சநதம் அவர்கள் இருக்கின்றார்கள். கிட்டத்தட்ட ஒரு 27 துறைகள் இருக்கின்றன. அங்கு 100க்கும் மேற்பட்ட பேராசிரியர்கள், அலுவலர்கள் மற்றும் தொழில்நுட்ப வல்லுநர்கள் அங்கே பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். 3600 மாணவர்கள் அந்த எங்களுடைய வளாகத்திலே பயின்று கொண்டிருக்கின்றார்கள். முழுக்க கிராமம் சார்ந்து செயல்படக்கூடிய ஒரு பல்கலைக்கழகம் காந்தி கிராமிய நிகர்நிலை பல்கலைக்கழகம். நிச்சயமாக சார், உங்களுடைய அந்த பல்கலைக்கழகம் தொடர்பாக ஒரு பூரணமான ஒரு விளக்கத்தை எங்களுடைய நேர்களுக்காக கொடுத்திருக்கிறீர்கள். அந்த பல்கலைக்கழகத்திற்கும் உங்களுக்கும் இடையிலான தொடர்பு எவ்வாறாக ஆரம்பித்தது சார்? அருமையான கேள்வி. பல்கலைக்கழகத்திலே ஒரு தமிழ்நாடு அளவிலான ஒரு இளைஞர் கலை விழா நடைபெற்றது. அந்த கலை விழாவில் பல போட்டிகள் நடைபெற்றன.
அந்த போட்டிகளில் கலந்து கொள்வதற்காக நான் சென்றிருந்தேன். நான் சிலமலை என்ற என்னுடைய கிராமத்திலே கலைப்பிரியா கலை இலக்கிய மன்றம் என்ற ஒரு இலக்கிய அமைப்பை அமைத்து மாணவர்களுக்கு இலக்கியம் தொடர்பாக, நாட்டுப்புற கலைகள் தொடர்பாக பயிற்சிகளை வழங்கி கொண்டிருந்தேன். அந்த விழாவிலே எங்களை அழைத்திருந்தார்கள். அந்த விழாவிற்கு சென்ற பொழுது நான் சில போட்டிகளிலே கலந்து கொண்டேன். அதில் எனக்கு பரிசில் கிடைத்தது. குறிப்பாக நாட்டுப்புற பாடல் போட்டியிலே முதல் பரிசை வென்றேன். எங்களுடைய மாணவிகளும் கலைக்குழுவினரும் அருமையாக நிகழ்ச்சி நடத்தினார்கள். அப்பொழுது அங்கு அந்த நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளராக இருந்த பேராசிரியர் வேலுசாமி அவர்கள் என்னுடைய திறமையை பார்த்து, இங்கு நீங்கள் கிராமிய கலை பயிற்றுனராக வர முடியுமா என்று கேட்டார்கள். ஓ என்று சொல்லி நான் கிராமிய கலை பயிற்றுனராக அங்கே வேலையில் பணியில் சேர்ந்தேன். நிச்சயமாக அந்த ஒரு பயணம் இன்று வரையிலும் உங்களை அந்த பல்கலைக்கழகத்தில் ஒரு பீடாதிபதி என்ற ஒரு நிலையில் கொண்டு வந்து வைத்திருக்கின்றது. அதற்குமே வாழ்த்துக்கள் சார். உங்களுடைய இந்த பயணம், இந்த கலைத்துறை சார்ந்து இருக்கக்கூடிய பயணம் இன்னும் இன்னும் சிறப்பாக அமைய வேண்டும் என்று நாங்களும் உங்களுடைய நிகழ்ச்சியின் வாயிலாகவும் கேட்டுக்கொள்கின்றோம் சார். அதே நேரத்தில் இந்த கிராமப்புற கலைகள், கிராமிய கலைகள், இந்த நாட்டாரியல் கலைகளில் உங்களுக்கு எவ்வாறு ஈடுபாடு வந்தது சார்? நான் சிறு வயதாக இருக்கும் பொழுது எங்கள் ஊரில் பெண்கள் கும்மி அடித்து பாடிக்கொண்டிருப்பார்கள். வயல்வெளிகளிலே நாற்று நடும்போது பாடிக்கொண்டிருப்பார்கள். கமலை பூட்டி நீர் இறைக்கும் பொழுது ஆண்கள் பாடிக்கொண்டிருப்பார்கள். வண்டி ஓட்டும் பொழுது அல்லது சந்தைக்கு பொருளை கொண்டு செல்லும் பொழுது பாட்டு பாடிக்கொண்டிருப்பார்கள். நான் தொடக்கப்பள்ளியிலே பயிலும் பொழுது சீனிச்சாமி என்ற ஆசிரியர் எங்களுக்கு ஒயிலாட்டம் கற்றுக் கொடுத்தார். ஒரு 4ஆம் வகுப்பு படிக்கும் பொழுது அந்த ஒயிலாட்டத்தை நான் கற்றுக்கொண்டேன். அப்புறம் எங்கள் ஊரிலே சீனிவாச பெருமாள் திருக்கோயில் என்ற ஒன்று இருக்கின்றது. அந்த திருவிழாவின் போது சாமியை அழைத்து வருவதற்கு தேவராட்டம் ஆடுவார்கள். தேவர்கள் ஆடக்கூடிய ஆட்டம். தேவர்கள் என்றால் கடவுள்கள். அந்த தெய்வங்களே பூமிக்கு இறங்கி ஆடி தெய்வ அழைப்பில் கலந்து கொள்வதான ஒரு நம்பிக்கை இருக்கின்றது. ஒரு சேர்வை ஆட்டம் என்ற ஒன்றை ஆடுவார்கள். அது பார்ப்பதற்கு எடுப்பாக இருக்கும். அது ராமாயண கதையை சொல்லிக்கொண்டு அந்த பெருமாளை அழைத்து கொண்டு வருவார்கள். அப்படி இதெல்லாம் என்னை சுற்றி நடக்கும் பொழுது இதை அறிந்து கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் இருந்தது. பின்னால் அதை கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் நான் தேவராட்டம் கற்றுக்கொண்டேன். சேவையாட்ட பாடல்களை கற்றுக்கொண்டேன். அதை குழந்தைகளுக்கு கற்றுத்தரும். கும்மி பாட்டு பாடி அந்த பெண் சிறுவர்களை கும்மி அடிக்க சொல்வது, மாணவர்களுக்கு ஒயிலாட்டம் சொல்லித் தருவது என்று என்னுடைய அந்த கலை பயணம் தொடங்கியது. பின்னாடி நான் முதுகலை தமிழ் படித்த பொழுது உங்களுக்கு நன்றாக தெரியும், பேராசிரியர் விஜயலட்சுமி நவநீத கிருஷ்ணன் அவர்கள் சிறந்த நாட்டுப்புற பாடகர்கள். நம்முடைய இந்திய அரசினுடைய பத்மஸ்ரீ விருது பெற்றவர் பாடலுக்காகவே. அவரிடம் நான் பயிற்சி பெற்றேன். பயிற்சி பெற்று ஒரு வளர்ந்த கலைஞனாக மாறினேன். அவர்கள் இந்த கலைகளை ஆராய்ச்சி பூர்வமாக வைப்பார். நாட்டுப்புற பாடல் என்றால் யார் பாடுகிறார்கள், எப்படி பாடுகின்றார்கள், எந்த சூழலில் பாடுகின்றார்கள் என்று அவர்கள் ஆராய்ச்சி பூர்வமாக அதை அறிந்தார்கள். எனக்கு அது பிடித்திருந்தது. அதனால் நான் எம்ஃபில் செய்யும் பொழுது, பட்டப்படிப்பு பயிலும் பொழுது ஆராய்ச்சியில் ஈடுபட்டேன். குறிப்பாக சிறு தொண்ட நாயனார் அவர் கலைகளிலே எப்படியெல்லாம் வெளிப்படுத்தப்படுகின்றார், அவருடைய அந்த சிவ தொண்டு எப்படியெல்லாம் மக்களும் சென்று சேர்ந்திருக்கிறது என்பதை குறித்து ஒரு ஆய்வை மேற்கொண்டேன். நிகழ்த்து கலைகளில் சிறு தொண்டர் என்று. அதுக்கு பின்னால் PhD முனைவர் பட்டம் செய்த பொழுது தேவராட்டம், சேவையாட்டம், அமைப்பியல் நோக்கு என்ற அடிப்படையிலே நான் ஆய்வு செய்தேன். அது அமைப்பியல் என்பது ஒரு ஸ்ட்ரக்சரல் தியரி. அந்த கோட்பாட்டை எப்படி அந்த கலையில் புகுத்தி அந்த கலையை ஆய்வு செய்வது, அதில் உள்ள நுட்பங்களை, நுணுக்கங்களை, அதனுடைய ஆழங்களை வெளிப்படுத்துவது என்ற அடிப்படையிலே நான் அந்த முனைவர் பட்டத்தை மேற்கொண்டேன். பின்னால் கிராமங்களில் சென்று நிறைய கதைகள் சேகரித்திருக்கிறேன், பாடல்கள் சேகரித்திருக்கின்றேன். அதையெல்லாம் நூலாக வெளியிட்டிருக்கின்றேன். அதாவது நாட்டுப்புற கதைகள் களஞ்சியம், நாட்டுப்புற பாடல்கள் களஞ்சியம். ஒரு புகழ்பெற்ற பேராசிரியர் டாக்டர் ஆர் ராமநாதன் அவர்கள் எங்களுக்கெல்லாம் வழிகாட்டினார். அந்த வழிகாட்டுதலின்படி நாங்கள் நிறைய நாட்டுப்புற பாடல்களை தொகுத்து வெளியிட்டிருக்கின்றோம், கதைகளை தொகுத்து வெளியிட்டிருக்கிறோம். கதை பாடல்கள், நான் சந்தனத்தேவன் கதைப்பாடல் என்ற ஒன்றை நான் கிராமங்களில் சென்று சேகரித்து அதை நூலாக வெளியிட்டிருக்கின்றேன். அப்படி தொடர்ந்து அந்த பயிற்சி பணிகள் ஈடுபட்டதால் எனக்கு காந்தி கிராமத்திலே கிராமிய கலை பயிற்றுனர் என்ற ஒரு பணி வாய்ப்பு கிடைத்தது. அங்கு மாணவர்களுக்கு
கிராமிய கரகாட்டம் தொடர்பாக ஒயிலாட்டம், தேவராட்டம் அல்லது கவடி ஆட்டம், இது மாதிரியான கலைகள் குறித்த பயிற்சியை மாணவர்களுக்கு வழங்கினேன். கல்லூரியில் நடைபெறுகின்ற போட்டிகளிலே கலந்து கொள்வது, மாநில அளவில் நடைபெறுகின்ற கலைப்போட்டிகளை மாணவர்களை அழைத்து சென்று அங்கு பங்கு பெற வைத்து பரிசு பெற்று தருவது, இந்திய அளவில் நடைபெறுகின்ற போட்டிகளுக்கு அழைத்து சென்று அவர்களை ஊக்கப்படுத்துவது, இது மாதிரியான செயல்பாடுகளில் ஈடுபட்டு கொண்டிருந்தேன். பின்னாளில் அங்கே தமிழ் துறையிலே எனக்கு அந்த விரிவுரையாளர் உதவி பேராசிரியர் என்ற ஒரு பணி வழங்கப்பட்டது. அந்த உதவி பேராசிரியர், இணை பேராசிரியர், அப்புறம் பேராசிரியர், முதுநிலை பேராசிரியர், இன்று நீங்கள் சொல்லக்கூடிய பீடாதிபதி என்ற நிலைக்கு உயர்த்தி இருக்கின்றது. நிச்சயமாக அந்த அந்த ஒரு கலைகளின்பால் இருக்கக்கூடிய ஆர்வம், கலைகளுக்கு இவ்வளவு தூரம் உங்களுடைய பங்களிப்பு செலுத்தி நீங்க இவ்வளவு தூரம் வளர்ந்து வந்திருக்கின்றீர்கள். அதே நேரத்தில் உங்களுக்கு கீழ் இருக்கின்ற அந்த மாணவர்களையுமே வளர்த்து விட்டிருக்கின்றீர்கள். அதற்குமே மிகப்பெரிய வாழ்த்துக்கள் சார். ஏனென்றால் இன்றைய காலத்தை பார்த்தோமானால் நாங்கள் ஒரு நவீன யுகத்தை நோக்கி போய்கொண்டிருக்கின்ற அந்த சமயத்தில் எங்களுடைய கலைகள், எங்களுக்கே உரித்தாக இருக்கக்கூடிய அந்த சொத்துக்கள் எல்லாவற்றையுமே நாங்கள் மறந்து போகின்ற ஒரு நிலையில் தான் இருக்கின்றோம். இருந்தாலும் அவற்றை எல்லாம் மறக்காமல் அது எங்களுடைய பாரம்பரியம், எங்களுடைய சொத்துக்கள் என்று இன்று வரையிலுமே நீங்கள் அவற்றை எடுத்து அடுத்தடுத்த சந்ததிக்கு கடத்தி கொண்டிருக்கின்றீர்கள். அவ்வாறு இருக்கையில் மாணவர்களுடைய அந்த ஒரு வருவாய் எவ்வாறாக இருக்கின்ற இந்த கலைகள் சார்ந்து? மாணவர்கள் எங்கள் பல்கலைக்கழகத்திலே இதற்கென்று தனியாக ஒரு பாடம் கிடையாது, பயிற்சிகள். எங்களுடைய அந்த பீடத்தினுடைய தலைப்பே தமிழ், இந்திய மொழிகள் மற்றும் கிராமிய கலைகள் புலம். அந்த கிராமிய கலைகள் என்ற ஒன்று பெயர் இருப்பதால் மாணவர்களுக்கு அந்த பயிற்சியை நாங்கள் வழங்கி கொண்டிருக்கின்றோம். மற்றபடி அங்கே பாடமாக அவர்கள் படிப்பது, அதன் மூலமாக வேலைவாய்ப்பை பெறுவது என்பது குறைவு என்று தான் சொல்ல வேண்டும். இப்பொழுதுதான் நாங்கள் சான்றிதழ் படிப்பினை நடத்தி கொண்டிருக்கிறோம். நாட்டுப்புற நிகழ்த்துகலைகள் சான்றிதழ் படிப்பு, அதை மாணவர்கள் படிக்கின்றார்கள். உங்களுக்கு தெரியும், இப்பொழுது சிறப்பாக மக்கள் பாடல்களாக வழங்கி கொண்டிருக்கின்ற செந்தில் கணேஷ் ராஜலட்சுமி, உங்களுக்கு நன்றாக தெரியும். ராஜலட்சுமி எங்களுடைய மாணவி, எங்கள் எம்ஏ தமிழ் படித்த மாணவி. அவருக்கு நாங்கள் இந்த கிராமிய பாடல்களை கற்றுக் கொடுத்தோம், கலைகளை கற்றுக் கொடுத்தோம். இன்று அவர் உலகளாவிய நிலையிலே நிறைய நிகழ்ச்சிகளை செய்து கொண்டு வருகிறார். அது எங்களுக்கெல்லாம் பெருமையாக இருக்கின்றது. இன்னும் எங்களிடம் படித்த மாணவர்கள் தன்னார்வ தொண்டு நிறுவனங்களிலே பணியாற்றுகின்றார்கள். அப்படி பணியாற்றும் பொழுது மக்களுக்கான விடயங்களை அல்லது மக்களுக்கான கருத்துக்களை கலைகள் மூலமாக நிகழ்த்தி காட்டுவது, ஒரு பாடல் மூலமாகவோ ஸ்ட்ரீட் தியேட்டர் மூலமாகவோ நடித்தருகின்ற ஒரு பயிற்சியை அவர்கள் பெற்றிருக்கின்றார்கள். அப்படி என்ஜிஓவிலே பணியாற்றுகின்றவர்கள் பணியாற்றி கொண்டிருக்கிறார். அதுபோல் உங்களைப் போல ஊடகங்களிலே பணியாற்றுகின்ற மாணவர்களும் இருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் இது ஒரு அடிக்கட்டுமானமாக இருந்திருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். நிச்சயமாக சார், உங்களுடைய இந்த பணி இன்னும் தொடர வேண்டும். இன்றைய நாளிலும் பல விடயங்கள் எங்களுடன் கலந்து கொண்டிருந்தீர்கள். அதற்குமே நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ச்சியாக சார் நாங்கள் அடுத்த வாரம் இது தொடர்பாக இன்னும் பல விடயங்களை உரையாடலாம். அதற்கு முன்னராக இன்றைய நாள் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக இணைந்து கொண்டமைக்கு நிகழ்ச்சியின் சார்பில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி சார். நன்றி அம்மா. நல்லது நேயர்களே, மற்றும் ஒரு நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரையில் இன்றைய நாள் இந்த நிகழ்ச்சியில் இருந்து விடைபெற்று செல்லும் நான் ரோகிணி அருந்தவ செல்வம். நன்றி நேயர்களே.